வணக்கம். பரிமளா பாரம்பரிய உணவுப் பொருள் நிறுவனத்திலிருந்து உங்கள் அரங்கையன். உங்களுக்காக தகவல். இன்றைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரும நோய். இப்ப உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா, அரிப்பு, தினவெடுத்தல்னு சொல்லுவாங்க. சொரிஞ்சுக்குவாங்க. போய் எங்கேயாவது போயிட்டு முதுகு தீத்துவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கைய வச்சுட்டா எடுக்கவே முடியாது. அந்த மாரி அரிப்புலாம் நெறையா இருக்கும். நெறைய தீர்வு இருக்குங்க இதுக்கு. என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து குப்பைமேனி ஒரு சிறந்த மருந்தா சொல்றாங்க. அதாவது வந்து இந்த குப்பையான உடலை மேனியாக்குவது குப்பைமேனி அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குப்பைமேனிய அரைச்சு சாயந்தா வந்து கூட கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்து, நீங்க என்ன பண்ணலாம், மேல் பூச்சா நீங்க வந்து பூசிக்கிட்டு வரலாம். 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீமை அகத்தி அப்படின்னு ஒரு தழை இருக்கு. பெருசு பெருசா இருக்கும். கொய்யா இலை மாரி இருக்கும். நல்லா பெரிய பெருசா இருக்கும். மஞ்சள் கலர்ல பூ பூக்கும். எல்லாமே இப்ப Googleல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது கிடைக்கும். அந்த சீமை அகத்திய நீங்க அது மாரி உபயோகப்படுத்தலாம். அரைச்சு, அது கூட சும்மா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கங்க. சேர்த்து அரைச்சு மேல் பூச்சா பூசிக்கிட்டு வாங்க. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழாநெல்லி இருக்கு இல்லையா? கீழாநெல்லி ஒரு அற்புதமான மருந்துங்க. அது கல்லீரல் அது இதெல்லாம் சுத்தப்படுத்தும்னு சொல்றாங்க. உள் உறுப்புகள, ராஜ உறுப்புகள எல்லாம் சரி பண்ணும். ஆனா, அத விட அற்புதமா என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல் பூச்சுக்கு இந்த அரிப்பு, படை, சொறி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரைச்சு அதே மாரி மேல் பூச்சா பூசிட்டு வாங்க. 1 வாரம் 10 நாள்ல சரியாயிடுங்க. அதிகபட்சம். செலவு இல்லாம பண்ணுங்க. அதுமாரி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி உள்ளுக்கு எல்லாம் சாப்பிடுங்க. தும்பை இருக்கு பாருங்க. வெள்ள வெள்ளையா பூ பூக்கும் மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? தும்பை. இந்த தும்பை இலை சாறு ஒரு பாலாடை இல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன்ல கலந்து கொஞ்சம் ரெகுலரா 1 வாரம் குடிச்சிங்கன்னா, உள்ள இருக்கிற அனைத்து டாக்ஸின் சொல்றோம்ல, அந்த விஷம் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வெளியேறிடும். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தும்பசாறு விடுறான் எனக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? தும்பசாறை 2, 2 சொட்டு மூக்குல விட்டு பாருங்களேன். இந்த மண்டை சளி, அந்த சளி, இந்த சளி எங்கெங்க இருக்கிற நாசியில இருக்கிறது எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துரும். ஒரு 10 நிமிஷம் படாத பாடு பட்டுருவீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான அறுத்துரும். அறுத்து எடுத்துக்கிட்டு வந்துரும் எல்லாமே. நெறைய பேர் சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கும் பாருங்க. அதனால அவங்கலாம் கூட இந்த தும்பசாறு யூஸ் பண்ணலாம். அந்த தும்பசாறை உள்ளுக்கு சாப்பிடும்போது, இந்த டாக்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த விஷமுறிவெல்லாம் ஏற்படும். உடம்புல இருக்க நச்சுக்கள வெளியேற்றும். இதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.